அன்புள்ள தோழர்களே, உங்களுக்கு வீடியோ பார்த்து பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நம்மளோட சேனல் வியூஸ் போகாத அளவுக்கு தடுக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் பொருளாதார ரீதியாக பெரும் தடையோட இருக்கிறோம். இப்போ நீங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த தொகை எங்களுக்கு சேனல் நடத்த ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு. நீங்க ஒரு மாதத்துக்கு 100 ரூபாய் தொடர்ந்து மாதம் மாதம் அனுப்புங்க. உங்க சப்போர்ட்னால தான் நம்ம எனவே பேசுவோம் தொடர்ந்து நடக்கும். உதவி கொண்டிருக்கும் தோழர்களுக்கும் உதவ போகும் தோழர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. என்னதாங்க சொல்றது? இந்த விஷயத்தை கேள்விப்பட்டீங்களா? இந்த நெல்சன் இருக்காருலங்க நெறியாளர், அவர் வேலையை விட்டு போட்டு வந்துட்டாராமா. அவரு தாவேக்கா அரச போலன்னு பொழந்து கட்டிட்டாருங்க. அப்படின்னு நினைக்காதீங்க. தாவேக்கா அரசு கிட்ட நியாயமா எதிர்பார்க்கறத எதிர்பார்த்துட்டாரு. ஓ, என்ன எதிர்பார்த்தாரா அப்படின்னு கேக்குறீங்களா? அவர் என்ன ஜெலிக்ஸ் பெரால்டா? நெல்சனுங்க, நெல்சன் அவரு அதிகபட்சமா என்ன எதிர்பார்த்தாருன்னா திமுகவுடைய சாதனைகளை தக்க வச்சுக்கிட்டா போதும்னு எதிர்பார்த்தாரு. வந்துடக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம இந்த ஆட்சியை எதிர்பார்த்தோம். காதல் மரியாதை படம் வந்து ரொம்ப பிடிக்கும். கிளைமேக்ஸ்ல வந்து ஷாலினி அவங்களோட அம்மா கிட்ட விஜய் வந்து கடைசி கிளைமேக்ஸ்ல சேரும்போது விஜய் வந்து உனக்கு கையை கும்பிட்டு, உங்க பொண்ணு மேல எந்த தவறும் இல்லை, நான் தான் கூட்டு போனேன், நானே கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டேன், நல்லா தப்பு இருந்தா என்னை மன்னிச்சிருங்க. முதலா நான் வந்து விஜயை ரசிச்சது, ஃபேனா பார்த்தது வந்து அந்த அக்கௌண்டபிலிட்டி. நாம தாவேக்கா பண்ணுமா? தாவேக்காவோட லட்சியம் என்ன? அதுவா? ஆட இந்த தாவேக்கா என்ன கட்சி இதுக்கு வேண்டி ஆரம்பிச்சது? ஆட உத்தரப்பிரதேசக்காரங்களுக்கு சிடிசில வேலை போட்டு கொடுக்கணும், இங்க இருந்து வெளிநாடுகளுக்கு படிக்க போங்க, அரசு ஸ்டைஃபண்ட் கொடுக்கணும் கொடுத்துட்டு இருந்தது இல்லைங்க, அதை இப்ப கேன்சல் பண்ணணும், குறைஞ்சபட்சம் கம்மி பண்ணணும், அவ்வளவுதான். சோ இந்த மாதிரியான திட்டங்களை எல்லாம் தாவேக்கா அரசு போட்டுச்சுன்னு சொன்னீங்கன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. உண்மையும் அதுதாங்க. அந்த அளவுக்கெல்லாம் கட்சிக்கும் அறிவில்லை, கட்சியில இருக்கிறவங்களுக்கும் அறிவில்லை. ஏன்னா அவங்க தாவேக்கா தற்குறி வெட்டி கழகம் அப்படித்தான் இருக்கும். அதனாலதான் நெல்சன் என்ன சொன்னாரு, தம்பி நீங்க பண்றதெல்லாம் தப்பு, இத்தோட அண்ணன் நிறுத்தி இருந்தா கூட பரவாயில்லைங்க, பெலிக்ஸ் இன்போலி கிட்ட ஒரு வார்த்தையை சொல்லி போட்டாரு. உண்மையாலுமே இந்த வார்த்தை யாராவது சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தேன், ஆனா அண்ணனே சொல்லிட்டாரு. அண்ணனுக்கு நன்றி. தமிழ்நாடு அரசினுடைய பொற்காலம் அப்படிங்கிறது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களால் ஆளப்பட்ட 2021 இருந்து 2026 வரைக்கும் தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. உண்மையாலுமே மிக சிறப்பான ஆட்சிங்க. பொருளாதாரம், சமூகம், சமூக நீதி, பெண்கள் வாழ்க்கையில உயர்வு, பெண் கல்வியில் உயர்வு, அது போக பொருளாதாரத்துல டபுள் டிஜிட் வாங்கின ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். அதுவும் எந்த தமிழ்நாடு? ஒன்றிய அரசு எந்த சப்போர்ட்டுமே செய்யாத மாநிலமான தமிழ்நாடு தான் டபுள் டிஜிட்ல இருக்கு. இந்த வெற்றியெல்லாம் பார்த்த நம்ம நெல்சன் சேவியர் என்ன, இதை எல்லாத்தையும் தாண்டி தமிழ்நாட்டுக்கே முன்னுதாரணமா இருந்த தமிழ்நாட்டினுடைய எல்லா செயல்களுக்கும் பொறுப்பேற்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி பார்த்ததுனால, பார்த்துட்டே இருந்ததுனால, கவனிச்சதுனால தாவேக்கா எதுக்குமே பொறுப்பேத்துக்காம ஒரு பொறுப்பேற்ற ஆட்சியா இருக்குது. அட குறைஞ்சபட்ச அறிக்கையில சொன்னதை அப்படியே படிச்சா கூட பரவாயில்ல. ஒவ்வொரு வீட்லயும் விஜய் இருக்கிறாரு, ஒவ்வொரு வீட்லயும் ஒரு பொண்ணு விஜய் இருக்குன்னு சொன்னாங்கல்ல. லாக்கெட் நாகர்கோவில் செத்து போன மாற்றுத்திறனாளி விஜய் கொண்டு போய் தரலையா? காவல்துறை படுகொலை செய்த 6 பேரும் விஜய் தான். என்ன விஜய் பேசினாரு? எங்க பேசினாரு? ஒரு போன் பண்ணி ஹலோ சாரி கேட்டா போதுமான்னு கேட்டாரு. 5 ஆண்டுகள்ல திமுக ஆட்சியில் நடந்த லாக்அப் டெத்தை விட இந்த 3 மாசத்துல அதிகம்னா என்னங்க அர்த்தம் இருக்கு? நீங்க என்ன பேர் சொல்ல விரும்புறீங்க? வெள்ள அறிக்கைன்னு சொன்ன வெத்த அறிக்கையில ஒரு விஷயம் வருதுங்க. அந்த வெத்த அறிக்கையை படிக்கிற வெத்து வேட்டுக்கு வேற ஒண்ணு பேசிட்டு இருக்குது. ஆட அறிக்கையில இருக்கிறது அப்படியே படிச்சிருந்தா கூட சரி ஏத்துக்கலான்னு பார்த்தா அங்கேயும் டேட்டா தப்பு. ஆட பொய்யா பேசுறதுக்கு எதுக்கு சட்டமன்றம்? பட்டிமன்றத்திலேயே பேசிட்டு போயிடலாமே. இந்த ராஜ்மோகன் அதைத்தானே பண்ணிட்டு இருந்தாரு, அங்க போய் பேச வேண்டிதானே. இப்படி எல்லாம் போடனிலேயே அடிச்சு சொல்லி போட்டாரு சேவியரன்னு. முதல்ல எல்லாம் நம்ம பாக்குற ஒரு விஷயத்துல 2 பேத்துக்கு வேலை இருக்குமுங்க. ஒண்ணு ஊடகம், இன்னொன்னு ஊடக நெறியாளர். ஆனா இப்போ அதே 2 பேத்துக்கு இடையில தான் பிரச்சனை. ஆனா என்னன்னா ஊடக முதலாளிக்கும் ஊடக நெறியாளர்களுக்கும் தான் பிரச்சனை. ஊடக முதலாளிகளுக்கு அதிகபட்சமான நோக்கமே லாபம் சம்பாதிக்கிறது. லாபம்னு முடிவு பண்ணிட்டா எதுல லாபம் கிடைக்க சொல்லுங்க? தாவேக்கா அரசு ரொம்ப நல்ல அரசு அப்படின்னு ஃபெலிக்ஸ் ஜெரால்டு மாதிரி சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன். அப்படித்தானே நார்த் இந்தியால எல்லாம் யூடியூபர்ஸ் சம்பாதிக்கிறாங்க, அப்படித்தானே? அதான் சொல்றாங்களே, தமிழ்நாடுமே முதல் முறையாமே பஸ் மேலேயுமே ஸ்கூல் ஸ்டூடெண்ட் எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் பஸ்ல ஃப்ரீயா போறாங்க. ஹே,
ஸ்டூடெண்ட்ஸுக்குமே இப்பதான் முதல்ல சாப்பாடெல்லாம் போடுறாங்க. ஹே தமிழ்நாடுமே வளர்ச்சிய பாருங்க, கட் அவுட்டுக்கெல்லாம் பால் ஊத்துறாங்க. ஹே அப்புறம் விஜய் தமிழ்நாடு முழுக்க சிஎம் ஆனதுக்கு அப்புறம் கரண்ட் அங்க இங்கன்னெல்லாம் போகுது. கத்திப்பாரால பாலம் கட்டி இருக்கிறாரு. ஜிடி நாயுடு பாலம் திறந்து வச்சிருக்கிறாரு. 10 நாளுக்கு முன்னாடி கூட ஆயுத பூஜைக்கு பொறி வாங்க போய் நின்னு பாக்குற மாதிரி பார்த்தாருல அந்த ட்ரெயின் மேல. அது எல்லாமே விஜய் ஆட்சியில கட்டினது. அம்பிட்டு வேலை செஞ்சிருக்கிறாரு விஜய் ஆட்சி இந்த 3 மாசத்துல. 9 மணிக்கு ஆபீஸ் வந்துடுறாரு, 5 மணிக்கு வீட்டுக்கு போயிடுறாரு. சனி ஞாயிறு லீவு. எங்க இருக்கிறாருன்னு யாருக்குமே தெரியாது. மாறுவேஷமா போட்டு எல்லா பக்கமும் சுத்திட்டு இருக்காரு. அவர் மட்டும் இந்தியாவுக்கு பிஎம்மா வந்தாருன்னா அத்து அவர் ஐநா சபைக்கு தலைவரா வந்தாருன்னா நம்ம இதெல்லாம் பேசாம திட்டி பேசுறதுனாலதான் நெல்சன் சேவியர் அந்த மாதிரியான ஆட்களுக்கு ஏழை போகுது. இதான் நீங்க முதல்ல சொன்னது யாராவது யாராவது ஒருத்தர் இந்த மாசம் ஈவி காரை எடுத்துட்டு வந்து எங்க வீட்டுல விஜய் கொடுத்த 200 யூனிட் மின்சாரத்தால நாங்க போன மாசத்தை விட இந்த மாசம் ஈவில் கம்மியா கட்டிருக்கோம்னு சொன்னாங்களா? நான் சொல்ற இந்த பொறுப்பெடுத்துக்கிறதுல சிக்கல் என்னன்னா, நான் முடிவெற்ற சலூன்ல போன மாசம் 6500 ரூபாய் வந்த பில் இந்த முறை 19000 ரூபாய். அந்த தம்பி அழுகுறான். இப்ப என் கேள்வினா இது ஏன் நடந்துச்சுங்கிறதுக்கு ஒரு பதில் வேணும்ல. அந்த பதில் அப்புறம் நமக்கு வியூஸ் எல்லாம் கட் ஆகுது, யாரும் பாக்குறது இல்ல. நமக்கு வியூஸ் கட் ஆனதும் வியூவர்ஸ் கிட்ட பேமெண்ட் கேட்க ஆரம்பிச்சிருக்கோம். We are kindly requesting you to send payment ₹100 per month. சோ இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா வழக்கம் போல நம்ம பேசிக்கிட்டே இருப்போம், பேசுவோம் அப்படின்னு வீடியோ முடிச்சிட முடியாதுங்க. இன்னும் பேசுவோம். நெல்சன் அண்ணனுடைய அந்த ஒரு வார்த்தை, மிக சிறப்பான வார்த்தையை நான் சொல்லி முடிக்கணும் இல்லையா? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை இன்றைய காலம் என்ன தப்பா பேசியிருக்கோம், வரலாறு நிச்சயம் அவரை விடுதலை செய்யும். டாக்டர் மன்மோகன் சிங் பிஎம்ஆ இருக்கும் போது இதேதான் சொன்னாரு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இப்ப நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க, 14 வருஷத்துல நீங்களே சொல்லுவீங்க அப்படின்னு சொன்னாரு. இப்ப நம்மளுடைய பிரதமருடைய ஆட்சிய பார்க்கும்போது மன்மோகன் சிங்கோடைய ஆட்சியோட மகிமை தெரியுது இல்ல. வரலாறு கண்டிப்பா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை விடுதலை செய்யும், வெற்றி பெற செய்யும். தமிழகத்தின் உண்மையான பொற்கால ஆட்சியை தந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும். பொம்மை ஆட்சியை நடத்திட்டு இருக்கிற விஜய்க்கு அது நம்ம சொல்ல வேண்டியதில்ல, அவருக்கு புரியும் அப்படின்னு நம்ம பேசாம இருக்க முடியாது. அவர் புரியுற வரைக்கும் நம்ம பேசிக்கிட்டே தான் இருக்கணும்னு அண்ணன் சொல்லியிருக்காரு. நேத்து வரைக்கும் ஊடகவியலாளர் நெல்சன் பேசினாரு. நாளை முதல் நெல்சனின் ஊடகம் பேசும். இனி ஊடக முதலாளி அப்படிங்கிறவங்க பெரிய ஆட்களெல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஊடக முதலாளியால் கழுத்து நெறிப்பட்டு மூச்சு திணற பேசிய நெல்சன் நாளை முதல் தன்னுடைய சொந்த ஊடகத்துல உரக்க குரலோடு எடுத்து பேசுவார். அண்ணா, நீங்க தானே ஊடகம், வாங்க, உங்களுடைய ஊடகத்துக்காக தமிழ்நாடு காத்துக்கிட்டு இருக்கு. நீங்க நெறியாளரா வந்தாலும் சரி, ஊடகமாவே வந்தாலும் சரி, உங்களுடைய நெறி தவறாது, அறம் பிறலாது. பேசுவோம் அண்ணா, நீங்க பேசுறத கேட்டு நாங்களும் பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.